ஸோ வெல்கம் மாமே. மார்வெல் ரீசெட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஏன் இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா இந்த நியூஸை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணது நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்டான கெவின் ஃபேகே தான். இப்படி நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்கட்டும், சீக்ரெட் வார்ஸ், இந்த வரப்போற மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ ரீசெட் நோக்கி தான் முன்னேறி போயிட்டு இருக்கு. இதுபடி மார்வல் ரீசெட் ஆச்சுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவான புது நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்கான யூனிவர்ஸ், இவ்வளோ ஏன் மார்வல் இந்த எக்ஸ்மேன்கான யூனிவர்ஸையும் சீக்கிரமா எம்சிக்குள்ள கொண்டு வர போறாங்க. ரைட் ப்ரோ, இதெல்லாம் இப்போ எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க நிறைய மார்வல் ஃபேன்ஸை மார்வல் குழப்பி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா கெவின் ஃபேகே சொன்னது என்ன, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அந்த மூவிக்கு அப்புறம் தான் மார்வல் ரீசெட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாரு. பட் என்ன கேட்டீங்கன்னா, அப்படி நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை ராஜா. வாய்ப்பு இருந்தாலும் கம்மியா தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டூம்ஸ்டேக்கான எண்டிங்லேயே மார்வலை ரீசெட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா மல்டிவர்ஸலோட பயங்கரமான வில்லன் டூம் கிடையாதுங்க, கேங்கு. இப்ப கேங்க தூக்கிட்டு கேங்கு பதிலாக தான் நம்ம டூமை உள்ள இறக்கிருக்காங்க. இங்க வில்லன்ஸ் மாறினாலும் அவங்களுக்கான திட்டம் ஒண்ணுதான், அவனுங்க அடையணும்னு நினைக்கிற விஷயம் ஒண்ணுதான், மல்டிவர்ஸ். சோ இதனால மார்வல் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறமே எம்சியூ ரீசெட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம கேங்குக்கும் டூமுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஒற்றுமை என்ன, ஒரு வகையில பார்த்தோம்னா இங்க கேங்கோட திட்டம் தான் டூமோட திட்டமாவும் இருக்க போகுது. சோ அது என்ன ஏது அப்படின்றத தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னா கீழே தாங்க இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லங்க, கீழே உள்ள ஆப்ஷனை லைட்டா ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம வீடியோக்கு மறக்காம ஹைப் பண்ணிருங்க. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்ல, அந்த ஹைப்பை மட்டும் பண்ணி விட்டுருங்க. ரைட்டுங்க. இப்போ இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட அந்த டைம் ரன்ஸ் அவுட் ஸ்டோரி அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காமிக்ல மல்டிவர்ஸ் மொத்தமாவே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். இந்த ஒரு விஷயம் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நடக்க போகுது. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல மல்டிவர்ஸ் மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிட்டு வார்டு தான் பேட்டில் வேர்ல்டா மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட் லீக் இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான சரியான முடிவா இருக்கும். அதுவும் இந்த வார்டு பேட்டில் வேர்ல்டா மாறும்னு சொல்லிருப்பான்ல, அந்த வார்டு வேற எந்த வார்டும் கிடையாது. நம்ம லோகி சீசன் 1ல பார்த்த டெட்பூல் அண்ட் தண்டர் போல்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்த அந்த வார்டு தான் பேட்டில் வேர்ல்டா மாற போகுது. இது வரைக்கும் அளிக்கப்பட்ட நியூவான பிரான்ச் டைம் லைன் யூனிவர்ஸ் மொத்தமும் குப்பை மாதிரி வார்டுல தான் இருக்கு. இங்க இந்த பேட்டில் வேர்ல்டுக்கும் சேம் இதே கான்செப்ட் தான். அதனாலதான் இங்க வார்டு தான் பேட்டில் வேர்ல்ட் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிறைய மார்வல் ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. பேட்டில் வேர்ல்டும் நிறைய யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்னா கொலாப்ஸ் ஆயிட்டு ஒரே இடமா உருவாகிறது தான். அதுபடி டிஃபரெண்டான யூனிவர்சஸ் மொத்தமா அழிஞ்சு இங்க வார்டுல தான் பேட்டில் வேர்ல்டு உருவாகிற மாதிரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை முடிக்கணும். இதான் பெர்ஃபெக்ட்டான எண்டிங்கா இருக்கும். இதை தவிர்த்து வார்டை வச்சு மார்வல் வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்றத பின்னாடி சொல்றேன். இப்ப ரீசெண்டா கிடைச்ச இந்த ரிப்போர்ட்ஸ் இன்சைடர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ம டாக்டர் டூம் தன்னை தானே ஹீரோவா நினைச்சுக்கிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்ண போறாரு. இந்த இன்கஷன்ஸ்க்குலாம் காரணமா இருக்கிற ஆளுங்களை தேடி போய் கொல்ல போறாரு அப்படின்ற மாதிரியான பிளாட் லீக்ஸ் எல்லாம் ஒன்னு ரெண்டு இல்லங்க, எக்கச்சக்கமான இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுபடி தலைவன் பண்ண நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா அதை பண்றதுக்கு வன்முறையை கையில் எடுத்து ஒரு வில்லத்தனம் பண்றாருல, அதனாலதான் இங்க டூம் எல்லாருக்கும் வில்லனா தெரிய போறாரு. இங்க டூமோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அவர் வில்லன்லாம் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் காக்க வந்த மல்டிவர்ஸே சேவ் பண்ண வந்த ஒரு மகான்க. உடனே இதை கேட்டு ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. தலைவன் ஆரம்பத்துல தான் ஹீரோவா காட்ட போறாங்க, பட் எண்டிங்ல தான் டூம்கான ஒரிஜினல் முகத்தையே நீங்க பார்க்க போறீங்க. இதுபடி இந்த டைம் லைன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணி கேங் டிபிஏவை வச்சு மல்டிவர்ஸ் அழிய விடாம பிரான்ச்சஸ் எல்லாம் மொத்தமா அழிச்சிட்டு இருந்தார்ல, அதே வேலையை தான் இங்க நம்ம டூம் பண்ண போறாரு. ஆனா டைம் லைன் அழிக்கிறது இல்ல, இந்த இன்கஷன்ஸ்க்குலாம் காரணமா இருக்கிறவங்களை தேடி போய் அழிக்கிறது. பட் ரீசெண்டா நமக்கு இந்த அலெக்ஸ் பெரஸ் இந்த இன்சைடர் கிட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மெயின் 616 டைம் லைன், இந்த டைம் லைன்ல அவெஞ்சர்ஸ் மாதிரியே எக்ஸ்மேன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் இருந்திருக்காங்க. ஆனா கேங் தான் அந்த ஒட்டுமொத்த டைம் லைனையும் ஆல்டர் பண்ணி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் எக்ஸ்மேன்ஸ் இவங்களெல்லாம் அடியோட தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டை பத்தி தெளிவா நேத்து இந்த வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். இது மூலமா இப்ப நம்ம டூம்க்கு கேங்கோட அந்த சீட் தான் தேவைப்படுது. ஆனா இப்ப கேங்கோட சீட்ல கேங்கே இல்லைங்க, கேங்க்கு பதிலா நம்ம தலைமை லோகி தான் இருக்காரு. அதனாலதான் டூம் இங்க லோகியோட அந்த த்ரோனை கைப்பற்றுறதுக்கு லோகியை தேடி டிவிக்கு போறாரு. இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனாஸ்டி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு பதிலா நடந்துருந்துச்சுன்னா அதுல என்ன ஸ்டோரி இருந்திருக்குமோ அதே ஸ்டோரி தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயும் இருக்க போகுது. இதுபடி இங்க வில்லன்ஸ் வேற வேறையா இருந்தாலும் இவங்களோட நோக்கம் அப்படின்றது ஒண்ணுதான். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம டூம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல டிவியவே மொத்தமா அழிச்சிருவாரு. ஏன்னா டிவியே கேங் இவங்களை கண்டாலே நம்ம டூமுக்கு பிடிக்காது, அது அழிக்கிறது தான் டூமோட முதல் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்துச்சு. இப்ப எம்சியூல கேங் இருக்காரு, கேங் டைனாஸ்டி நடக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த கேங் டைனாஸ்டியோட பிளாட் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம கேங் எதுக்குடா இத்தனை யூனிவர்ஸ், எதுக்கு இந்த மல்டிவர்ஸ், இதெல்லாம் மொத்தமா ஒண்ணா சுருக்கி மல்டிவர்ஸ் மொத்தத்தையும் ஒரு டைம் லைனுக்குள்ள அடக்கிடலாம். இப்ப என்ன எக்கச்சக்கமான டிஃபரெண்ட் யூனிவர்ஸ்லாம் தனித்தனியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணாக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான பிளான போட்டு நம்ம கேங் அதுக்கான வேலையில இறங்கி இருந்திருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம அவெஞ்சர்ஸ் கேங் எதிர்த்து நிக்கிற மாதிரியான ஸ்டோரி இந்த ஒரு கேங் டைனாஸ்டி மூவில இருந்திருக்கு. பட் இப்ப அதாங்க திரும்பவும் டூம்ஸ்டேல நடக்க போகுது. ஏன்னா இங்க நம்ம கேங் எல்லா டைம்லயும் மொத்தமா ஒண்ணாக்கி ஒரே டைம்ல உருவாக்க போறாரு. இங்க நம்ம டூம் மொத்தமா மல்டிவர்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பேட்டில் வேர்ல்ட்னு மொத்த யூனிவர்ஸையும் ஒன்னு சேர்த்து ஒரு வித்தியாசமான உலகத்தை உருவாக்கி அதை ரூல் பண்ண போறாரு. இந்த இன்கஷன்லாம் ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை எப்பயுமே நிப்பாட்ட முடியாது. மல்டிவர்ஸ்னு ஒன்று உருப்படியா இருக்க வரைக்கும் இன்கஷன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். மல்டிவர்ஸ்லாம் எப்போ மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்பதான் அந்த இன்கஷனும் ஒரு முடிவுக்கு வரும். இதுபடி இந்த அவெஞ்சர்ஸ்
அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல நம்ம கேங் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதே தான் இங்க டூம் பண்ண போறாரு. அதாவது ஒரே ஒரு டைம்ல என்ன சேவ் பண்ணலாம், விட்டா எல்லாமே அழிஞ்சிரும், எல்லாமே அழியறதுக்கு ஒரே ஒரு டைம்ல என்ன சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து அது மூலமா தான் பேட்டில் வேர்ல்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கணும். எங்கிறது தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்வல் ரிசர்ச் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல ஆரம்பிக்க போகுது. பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு நியூ யூனிவர்ஸை மார்வல் நம்ம கிட்ட காட்ட போறாங்க. இதுபடி பார்த்தோம்னா நம்ம டூம் மல்டிவர்ஸை சேவ் பண்ண கிளம்பி கடைசியில் அதெல்லாம் சேவ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அழிய விடுறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு மெயின் டைம்ல நம்ம மட்டும் காப்பாற்றலாம், அது மூலமா பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆயிரும், அதை ரூல் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு நம்ம டூம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமை டைரக்ட் பண்ண நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் இது ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியையும் டைரக்ட் பண்றாங்க. டூம்ஸ்டே மட்டும் இல்லங்க, சீக்ரெட் வார்ஸையும் அவங்க தான் எடுக்கிறாங்க. அந்த வகையில நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரீசெட் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் இருக்க போறது இல்ல, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்லயே ரீசெட்கான வேலைகள் நடக்க போகுது. நம்ம எம்சியூவோட ரீசெட்டை பார்க்க போறோம். இதுபடி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் எம்சியூல ஒரு முடிவா இருக்காது. எங்க முன்னாடியே மார்வலுக்கான ரீசெட் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு புது ஆரம்பமா தான் இருக்கணும். இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா மார்வல் ரீசெட் அப்படின்றது சீக்ரெட் வார்ஸ்ல நடக்க போறது இல்ல, சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி நடந்துரும். இப்ப நான் சொன்ன இந்த ரிப்போர்ட் நடக்கணும்னா அந்த டூம்ஸ்டேவோட எண்டிங்ல நம்ம டூம் உள்ள இறங்கிட்டு இந்த லோக்கியா இருக்கட்டும் அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு விட்டு டிவியை மொத்தத்தையுமே தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும். பட் இங்க இன்னொரு சிக்கலான விஷயமே என்னன்னா இங்க டூம்க்கு மட்டும் தான் பேட்டில் வேர்ல்ட் உருவானது, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். பேட்டில் வேர்ல்ட் உருவானதுக்கு அப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ்கா இருக்கட்டும் லோக்கி எல்லாம் இந்த பஞ்ச் ஆஃப் யூனிவர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த பேட்டில் வேர்ல்ட் ஒன்று உருவாக்கி இருக்கும்ல, அதுல உள்ள யாருக்குமே முன்னாடி என்ன நடந்துச்சு, நம்ம என்ன உலகத்துல இருந்தோம் அப்படின்ற விஷயமே ஞாபகத்துல இருக்காது. இதுபடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இங்க இருக்காருல இந்த மனுஷன் டூம், இவர் தான் நமக்கான கடவுள், இவர் தான் காட் எம்பரர் டூம், இவர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு டூம் ஒரு கடவுளா பாப்பாங்களாம். இதுபடி ஸ்ட்ரேஞ்சா மண்டே கழுவி தான் கூடயே ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்சா வச்சுக்கிறதும் தார தனக்கு கீழே தான் என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி அந்த வேலைக்கு யூஸ் பண்ற மாதிரி லிட்டரலி நம்ம டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமா மாதிரி எல்லாத்தையும் தனக்கு கீழே வச்சு ஒட்டுமொத்தமாவே எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு காமிக்ல. சிம்பிளா பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் டூம் வைக்கிறது தான் சட்டம். இதுலயும் ஒருபடி மேல போயிட்டு தலைவன் நம்ம ஜூஸ்டாம தன்னோட வைஃபா மாத்திட்டு பிராங்க்லினை தன்னோட பையனாவே மாத்திருப்பாரு காமிக்ல. இதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த லீக் கான்செப்ட் ஆர்ட்லயும் பார்த்திருப்போம். அதாவது இங்க த்ரோன்ல டூம் இருக்காரா, பக்கத்துல ஸ்ட்ரேஞ்ச், இவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது ஷெரீஃப் ஸ்ட்ரேஞ்ச், அதுக்கு ரைட் சைடு பாருங்களேன் இங்க நம்ம ஜூஸ்டாம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். அதே மாதிரி இங்க எலனோ ப்ளோவா இங்க ஒரு ஆள செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, இது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. மேபி டூம் எதிர்க்கிற ஒரு முக்கியமான ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். டூம் எதிர்த்தா இதான் நிலைமை அப்படின்ற மாதிரி அங்க டூம்க்கு கீழே வேலை செய்யற எலனோ ப்ளோவா இங்க இந்த ஒரு ஆளை செயின்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நான் முன்னே சொன்னேன்ல பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் யாருக்குமே பழசு ஞாபகத்துல இருக்காதுன்னு. அந்த வகையில இங்க ஒரு சில பேருக்கு, அதாவது வாய்ட் மூலமா சர்வைவ் ஆன சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கும். டூம் என்னெல்லாம் பண்ணா என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயங்கள் இங்க சில கேரக்டர்ஸ்க்கு முக்கியமா ஞாபகத்துல இருக்கும். இதுபடி பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டே விதமான மக்கள்கள் தான் இருக்கணும். ஒன்னு தன்னோட ஞாபகத்துல எதுவுமே இல்லாம டூமை கடவுளா பாக்குறவங்க, இன்னொரு மக்கள் அதுக்கு ஆப்போசிட்டா டூமை வில்லனா பாக்குற பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச முக்கியமான கேரக்டர்ஸ். எங்க இருந்து தான் மார்வலுக்கான அந்த ஒரு ரீசெட் அப்படின்றது ஆரம்பிக்கணும். ஏன்னா பஞ்ச் ஆஃப் யூனிவர்ஸ் இப்போ ஒன்று சேர்ந்துருக்குங்க. இதுல நிறைய நியூவான கேரக்டர்ஸ் ஈஸியாவே எம்சியூக்குள்ள எடுத்துட்டு வரலாம். இவர் வேற யூனிவர்ஸ்ல இருக்க டோனி ஸ்டார்க் அப்படின்ற மாதிரி காட்டினாலும் அதுவுமே எம்சியூ ஃபேன்ஸால ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஆக்டர் அயன்மேனா ஏத்துக்க முடியாது, அயன்மேன் திரும்ப எம்சியூக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஏத்துக்க முடியும். அப்படியே ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு பாஸ்ட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியும் சொல்லி இருந்திருப்பான்ல, அவங்களுக்கு மார்வல் ஆரம்பத்தில் கிரியேட் பண்ண இன்ஃபினிட்டி சாகால இருந்து மல்டிவர்ஸ் சாகா வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, டூம் என்னெல்லாம் பண்ணா அப்படின்ற விஷயம் அச்சு பேசாம எல்லாத்துக்குமே ஞாபகத்துல இருக்கும். இது மூலமா ஒரு நியூவான டைம்லைன், நியூவான யூனிவர்ஸ், நியூவான கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து மார்வல அழகா இந்த பாயிண்ட்லயே ரீசெட் பண்ண முடியும். இதை தாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே தெளிவா உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இது மூலமா வாய்ட சரியா யூஸ் பண்ணி டூம் கிட்ட இருந்து சர்வைவ் ஆன சில முக்கியமான கேரக்டர்ஸ் டூம் அனுப்பாட்டுறதுக்கு டிவிக்குள்ளேயே போயிட்டு டூமை முடிச்சு விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டுக்கு அப்புறம் பார்க்க போற எல்லா எம்சியூ மூவிஸோட மெயின் பிளாட்டாவே இருக்க போகுது. ஏன்னா பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வில்லன் தான், அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் டூம். இதுபடி வாய்ட் மூலமா சில முக்கியமான கேரக்டர்ஸ் டூம் கிட்ட இருந்து சர்வைவ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிருப்பான்ல, அதுல முக்கியமான கேரக்டர்ஸ்னா நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ், ஸ்பைடர் மேன், ஹல்க், வாங். ஸ்ட்ரேஞ்ச் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாரு, ஏன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆல்ரெடி டூம் கூட சேர்ந்தாச்சு. இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வாய்ட பத்தி தெரிஞ்சிருந்திருக்கணும். அதனாலதான் வாய்ட யூஸ் பண்ணி டூமோட பிளான்ல இருந்து அவங்க மட்டும் சர்வைவ் ஆயிருக்கணும். இதுபடி பார்த்தோம்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், எக்ஸ்மேன், நம்ம அவெஞ்சர்ஸ், இவங்க எல்லாருமே இப்போ ஒரே யூனிவர்ஸ்ல தாங்க இருக்காங்க. அதாவது பேட்டில் வேர்ல்ட். இவங்க எல்லாரும் பேட்டில் வேர்ல்ட் டைம் லைன் குள்ள வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மெமரிஸ் அவங்களுக்கு கண்டிப்பா அளிக்கப்பட்டிருக்கணும். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வாய்ட யூஸ் பண்ணி சர்வைவ் ஆன முக்கியமான கேரக்டர்ஸ் டூம் அளிக்கிறதுக்காக பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கைப்பற்றி அவன் மூலமா தான் மல்டிவர்ஸ் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டா நமக்கு இந்த மார்வல் ஸ்டுடியோஸா இருக்கட்டும், ரூசோஸ், இவங்க எல்லாமே நம்ம ஆடிஜியவே கடைசி வரை டூமாவே பிளே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரியான பிளான்ல இருக்காங்களாம். அதுபடி பார்த்தோம்னா டூம் ஸ்டேவா இருக்கட்டும், சீக்ரெட் வார்ஸ், இது ரெண்டுலயுமே டூமை போட்டு மாட்டாங்க. இதுக்கப்புறம் வர அப்கமிங் மார்வல் மூவிஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஒரே ஒரு டூமை தான் பார்க்க போறோம். இந்த பேட்டில் வேர்ல்ட்லாம் கிரியேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு மல்டிவர்ஸ் ரீஸ்டோர் ஆயிருக்கும்ல, இங்க டூமோட பிளான் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. மல்டிவர்ஸ் பழைய மாதிரியே ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனா இங்கேயும் டூம் வில்லனா இருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. டூம் முழு நேர வில்லன்லாம் கிடையாது, அவருக்குள்ளேயும் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இதுபடி நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்மேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோரை விட்டுருங்க, அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன் இவங்க கூட யார் கூடயாவது சேர்ந்து உலகத்தை காப்பாத்துற மாதிரி கூட அவங்களுக்கு துணையா இங்க நம்ம டூம் உள்ள வரதுக்கு
நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவ்வளவுதான் மார்வல் மக்களே இந்த ஒரு வீடியோ. இதுல MCU-க்கான ரீபூட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாம டூம் அண்ட் கேங்கோட பிளான் இது ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ற மாதிரியும் எக்கச்சக்கமான இந்த டூம்ஸ்டே அப்புறம் சீக்ரெட் வார்ஸ் இந்த தியரி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து என்னோட பாயிண்ட்ல நிறைய விஷயங்களை பேசியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருக்கு இன்ன வரைக்கும் பார்த்துட்டீங்க. இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்த லைக் பண்ணிட்டு இந்த தியரி பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.